வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 2 டே 2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் சாங் டைம். சிங் த சாங் அண்ட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் ஆஃப்டர் யூ. நம்ம பாட்டை பாடிட்டு பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை பின்னாடி பாட சொல்லணும். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் த ஆப்ஜெக்ட் ஸ்லோலி ஃப்ரம் their பேக் அண்ட் ஷோ இட் டு த கிளாஸ் அஸ் தே சிங் த சாங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்க பேக்கில் திங்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்க சொல்லிவிட்டு நம்ம சாங் பாடிட்டுருக்கக்குள்ளே என்னென்ன நேம் வருதோ அந்த நேம்க்குரிய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்லோவாக வெளியில் எடுத்து கிளாஸ்க்கு காட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். அடுத்து சாங். ஸோ இந்த சாங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நானுமே இதை 1 to 3rd இருக்கும்போது பாடி காட்டியிருப்பேன். எங்கள் பசங்க பாடியிருப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சாங்குக்குள்ளே போயிடலாம். வாட்ஸ் இன் த பேக், what's in the bag? It is a pencil. It is a pencil. What's in the bag? What is in the bag? It is a notebook. It is a notebook. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரிப்பீட் திஸ் ஃபார் ஸ்கேலர், ரூலர், எரேசர், பென்சில் பாக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பேக்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கிற திங்ஸ் எதை வேணாலும் நம்ம சொல்லி இந்த சாங் வந்து கண்டினியூ பண்ணலாம். தென் 2A ஆக்டிவிட்டி, இதுவும் 3 கிளாஸ்க்குரியது. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, இன்ட்ரடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் திங்ஸ் யூஸிங் த ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸ் ரூம் திங்ஸோட நேம்ஸை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம். கிளாஸ் ரூம் டு ட்ரெயின், இதுதான் வந்து நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. லேபிள் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இன் த கிளாஸ். ஸோ கிளாஸ் ரூமில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தோட நேமையும் நம்ம லேபிள் பண்ணணும், எழுதி வச்சிடணும். விண்டோ, டோர், லைட், ஃபேன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லேபிள் பண்ணிடணும். அதாவது லேபிள் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம், இல்லைனா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதோட நேம்ஸ் எல்லாம் உனக்கு தெரியணும் சாங்க்கு முன்னாடி, அப்படின்னா தான் அவனால் பாட முடியும். இது ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி, ஆனால் அப்படின்னா தான் அவனால் ஆக்டிவிட்டி ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இதில் எல்லாமே கேலண்டர், கிளாக், மேட்டு, சார்ட் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம வந்து ஃபெமிலியர் பண்ணிடலாம். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் இன் அ லைன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு லைனில் நிற்க சொல்லணும். டெல் தம் லெட்ஸ் கோ ஆன் அ கிளாஸ் ரூம் டூர் இன் த ட்ரெயின். நம்ம இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு டூர் போகலாம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லணும். த ட்ரெயின் வில் கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் என்ன பண்ணோன்னா கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். யூ ஆர் த என்ஜின், நீங்கள் தான் வந்து என்ஜின். யூ வில் டேக் த ட்ரெயின் வித் யூ, நீங்கள் தான் ட்ரெயினை உங்கள் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். வென் யூ கம் டு அ ஸ்டேஷன் விச் இஸ் லேபிள்டு ஆப்ஜெக்ட் யூ வில் ஸ்டாப். அதாவது நீங்கள் போயிட்டே இருக்கிறக்குள்ள அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த ஸ்டேஷன் எதுனா அங்கே லேபிள் பண்ணியிருக்க பேர் எழுதியிருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு போன உடனே அதுதான் ஒரு ஸ்டேஷன், நீங்கள் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஷோ தம் த ஆப்ஜெக்ட் அண்ட் சே த நேம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை நம்ம கை காட்டி அந்த ஆப்ஜெக்டோட நேமை வந்து நம்ம சொல்லணும். தென் ஸோ இப்போ நம்ம நேம் இப்போ தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடியே பசங்கக்கிட்ட வந்து சொல்லிடலாம், இல்லைனா கூட நம்ம அப்படியே வச்சுட்டு கூட பசங்கக்கிட்ட அந்த ட்ரெயின் போகிறப்ப கூட சொல்லிக்கலாம். ஷோ தம் த லேபிள் அண்ட் சே த நேம் அகைன். ஸோ நம்ம எழுதி வச்சிருக்கிற அந்த லேபிளை திரும்ப ஒரு தடவை காட்டி அதோட நேமை மறுபடியும் ஒரு தடவை நம்ம சொல்லணும். மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் வாட் இஸ் இட். ஸோ மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கிட்ட அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆன உடனே அவங்க என்ன கேட்கணுன்னா வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். அண்ட் அதர்ஸ் சே இட் இஸ் அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேம் சொல்லணும். ஸோ இப்போ டேபிள் கிட்ட போயிருக்காங்க அப்படின்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன உடனே மட்டும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். மற்ற எல்லோரும் என்ன பண்ணணும்னா இட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். என்கரேஜ் த கிளாஸ் டு ரிப்பீட் த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூஸிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ கிளாஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட அந்த நேம் வந்து சொல்கிறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். சும்மா பெஞ்சு, டேபிள், பென்னு, நோட்டு இப்படி சொல்லாமல் இட் இஸ் அ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு டாக் அபவுட் த ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இட் இஸ் அ டோர், இட் இஸ் பிக் ஆர் இட் இஸ் ஸ்மால், இட் இஸ் ப்ளூ ஆர் இட் இஸ் ப்ரவுன், இட் இஸ் க்ரீன். ஸோ ஏன்னா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ நம்ம எந்த இது வேணாலும் சொல்லிக்கலாம்.
இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லணும். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை பற்றி சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே டேபிள் நம்ம சொல்லணும்னா இப்போ டேபிள்கிட்ட போனோன்னா வாட் இஸ் இட் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் இட் கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இட் இஸ் அ டேபிள் சொல்லுவாங்க. ஸோ மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ டேபிள், இட் இஸ் ஸ்மால், இட் இஸ் ஒயிட், அந்த மாதிரி we can write, so we can put things in the table, on the table அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்ல வைக்கலாம். After this activity, class 1 students will say the names of the object given in the look and say page of their textbook to one another. ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த லுக் அண்ட் சே பேஜ் எடுத்து அது பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. டீச்சர் கேன் கைட் தம் இஃப் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் ஐடென்டிஃபையிங் எனி ஆப்ஜெக்ட் கிவன் இன் த பிக்சர். ஸோ டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவங்க ஏதோ ஒரு வேர்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 1 பேஜ் நம்பர் 84 and 85 லுக் அண்ட் சே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லுக் அண்ட் சே தான். ஸோ இதுதான் வந்து பசங்களை வந்து நம்ம சொல்ல வைக்கணும். லைட், ஏர் கண்டிஷனர், ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் போர்டு, விண்டோ, டோர், லேப்டாப், girl, boy, pencil, notebook, stool, book, bag, roof, fan, wall, television, cupboard, switchboard, table, low level board, floor. ஸோ இதுதான் இதை வந்து சொல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த ஆக்டிவிட்டி அதுவும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி தான். ரீஇன்ஃபோர்ஸிங் வாட் இஸ் இட் இஸ். ஸோ இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது. நம்ம இப்போ கிளாஸ் ரூம் திங்ஸ் வச்சு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் அதே ஸ்ட்ரக்சரையே, பட் யூஸிங் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஆர் கிச்சன் திங்ஸ். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் கிச்சன் பொருட்களை வச்சு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வந்து கிளாஸ் ரூம், ரீஇன்ஃபோர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறது. நல்லாயிருக்கு. இதுவும் 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. ஷோ பிக்சர்ஸ் 1 by 1 and elicit the names. ஸோ பிக்சர்ஸ் அந்த கிச்சன் திங்ஸோட பிக்சர்ஸ் ஒன்று ஒன்றா காட்டி அதோட நேம்ஸ் வந்து நம்ம சொல்லணும். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் சே எலிசிட்னா அவங்கள சொல்ல வைக்கிறது, நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து பிக்சரை காட்டினோன்னா அவங்க சொல்லுவாங்க. மேபி அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா நம்ம அந்த வேர்டை சொல்லலாம். லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் அ ஃபியூ டைம்ஸ். ஸோ நம்ம அவங்களுக்கு தெரியாத வார்த்தையை திரும்ப சொல்லி அவங்கள வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ஃபியூ டைம்ஸ் திரும்ப அவங்கள சொல்லணும். ப்ராக்டிஸ் 3 to 4 வேர்ட்ஸ் இன் ஈச் கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 3-4 திங்ஸோட நேம்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் ஷோ த பிக்சர்ஸ் அண்ட் ஆஸ்க் வாட் இஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் மறுபடியும் பிக்சரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டி வாட் இஸ் இட் கேட்கணும். லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை யூஸிங் த ஸ்ட்ரக்சர் இட் இஸ் an. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ரிப்ளை கொடுக்குறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் காட்டுறோம் அப்படின்னா வாட் இஸ் இட் காட்டுறோன்னா அவங்க இட் இஸ் அ ஸ்பூன் அப்படின்னு சொல்லணும். லெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வட்டத்தில் நிற்க சொல்லணும். ப்ளே சம் மியூசிக் அண்ட் பாஸ் அ பால். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஆன் பண்ணிட்டு ஒரு பால் கொடுத்து பாஸ் பண்ண சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு மியூசிக் அவைலபிளாக இல்லை அப்படின்னா சும்மா ஒரு பால் கொடுத்து பாஸ் பண்ண சொல்லலாம். When the music stops, the student with the ball should come to the center, pick a picture card and hold it. ஸோ மியூசிக் ஸ்டாப் பண்ணோடனே எந்த ஸ்டூடெண்ட் கையில் பால் இருக்கோ அவங்க சென்டரில் வந்து அங்கே இருக்கிற பிக்சரில் ஒரு பிக்சர் எடுத்து கையில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் வாட் இஸ் இட். அவங்க கையில் எடுத்த உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்து வாட் இஸ் இட் கேட்கணும். லெட் ஹிம் ஆர் ஹர் டிஸ்பிளே த கார்ட் டு த கிளாஸ் அண்ட் சே இட் இஸ். ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லோரும் வாட் இஸ் இட் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பிக்சர் வச்சுருக்காங்களோ அதை கிளாஸ்க்கு காட்டி அவங்க பதிலுமே நாட் ஓன்லி நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேம் மட்டும் பர்டிகுலராக சொல்லாமல் இட் இஸ் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இப்போ பேக் அவங்க கையில் வச்சுருக்காங்க, பேக்கோட பிக்சர்னால் இட் இஸ் அ பேக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். இப்போ எரேசர்னால் இட் இஸ் அன் எரேசர். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த பிக்சரோட நேம் வந்து சொல்லணும்.
ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் வேர்ட்ஸ் கிவன். ஸோ இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் ஆக்டிவிட்டி கேன் பி டன் யூஸிங் டெக்ஸ்ட் புக் பேஜஸ் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ். கிளாஸ் 2 and 3ன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2 பேஜ் நம்பர் 66 and 67. கிளாஸ் 3 வந்து 52 and 53ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கு சொல்கிற அந்த பேஜஸ் மட்டும் நம்ம எடுத்து பசங்களுக்கு டீச் பண்ணால் போதும். இல்லைனா எண்ணும் எழுத்தும் புக்கு மட்டும்தான். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், ஹால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ கிளாக், கபோர்டு, லேம்ப், பில்லோ, காட், கிரைடில், பிளேட், சிங்க், ஸ்டவ், மிக்ஸி, டஸ்ட்பின், கிரைண்டர், டவல், சோப், மிரர், டேப், மக், பக்கெட், வாஷ் பேஷன், டோர், டெலிவிஷன், விண்டோ, சோஃபா. தென் கிளாஸ் 3 ஃபனல், ஸ்ட்ரைனர், மிக்ஸி, பாட், ஸ்டவ், ஸ்பூன், கட்டிங் போர்டு, நைஃப், பீலர், tongs, pan, ladle, bowl, tray, rolling pin, kettle, tumbler, plate, lotana, sombu, grater, cup and saucer, cup, saucer. So idan the look and say. After this activity, Mottu and Mala level students will say the words in look and say to the teacher. ஸோ மொட்டு மலர் லெவலில் இருக்கிற அந்த கிட்ஸ் வந்து அவங்களுக்குரிய லுக் அண்ட் சே பிக்சரை வந்து டீச்சர்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவிஎஸ் புக் இருக்குது. ஆஸ்க் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 107. டிஸ்கஸ் காமன் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் their uses. ஸோ சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 107ல் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதோட பயன்கள் இருக்குது. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் புக்கு பார்த்துடலாம். இப்போ இதான் 107 பேஜஸில் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளும் எதுக்கு பயன்படுதுன்னு இருக்குது. ஸோ இது தமிழ் மீடியம், அதனால தமிழ் இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ இது எதுக்கு பயன்படுது? ஸ்டவ் வந்து சமைக்கிறதுக்கு, அதாவது தீ வந்து சமைப்பாங்க, அதாவது எதுக்கு வேகமாக சமையல் பண்ணுறதுக்கு. இது எதுக்கு பயன்படுது? இது அதாவது எதையாச்சும் அரைக்கணும்னா அம்மிக்கல்ல போட்டு அரைக்கிறத விட்டு இதில் அரைச்சிச்சுன்னா டக்குன்னு அரைச்சிடலாம். இது வந்து உரல். உரல்ல வந்து அரைப்பாங்கல்ல மாவு அது உரல்ல அரைக்கிறத விட்டு இதுல அரைச்சா ரொம்ப வேகமா அரைச்சிடலாம். இது கட்டர் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள வந்து கட் பண்றதுக்கு இருக்கும். அந்த கட் பண்றது நம்ம நைஃப் வச்சு கட் பண்றது விட்டு வந்து வச்சு இப்படி அழுத்துனா டக்குன்னு ஒரே கட்டில் ஃபுல்லாக கட் ஆகிடும். ஆமாம். இது வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு செய்யறதுக்கு பதிலாக இந்த இதில் போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா சூடாக அப்படியே தண்ணி கச்சிடும். குளிர்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடியது இது. இது வந்து குக்கரா? மின்சார அழுத்த சமையல் கலன், எலக்ட்ரிக் குக்கர். இந்த குக்கர்ல கரண்ட்ல வச்சுக்கலாம். அடுப்புல வைக்காம கரண்ட்ல வச்சு சமைச்சுக்கலாம். ஆமா. ஓகே. இது வந்து இந்த ஸ்டவ்ல இருக்கக்கூடிய கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா இத வந்து சுவிட்ச் போட்டு விட்டு கரண்ட் யூஸ் பண்ணி. ஓகே. இதுல வந்து இது காபி நம்ம வந்து கையில காபி போடுவோம்ல, அதை விட்டு இந்த மிஷின்ல பால் மட்டும் ஊட்டி மூடி வச்சுட்டோம்னா அது அப்படியே காபி பால் ஏதாச்சும் இல்ல வந்து காபி பொடி போட்டாங்கன்னா காபி வரும், பால் பொடி போட்டாங்கன்னா பால் வரும். அதான் இது காஃபி டீ.
இது ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஏதாச்சும் கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போக பொருள்னா இதுக்குள்ள வச்சோன்னா அவ்வளோ ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். அதான் ஃப்ரிட்ஜ். இதுக்கு மேலே இருக்கிறதுல வச்சோன்னா எல்லாம் ஃபைனலாக இன்னொன்று சொல்லு. இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? எது இது பெஸ்ட்டா? இதா இதான் பெஸ்ட். அதான் பெஸ்ட். அப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்? இது ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இது எல்லாம் தானே பெஸ்ட்டு. அப்புறம் ஏன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம்? வந்து புதுசாக கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காசும் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தெரியாதனமே இது எல்லாத்தையும் ஆன்லேயே பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஆனால் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடும். இது வந்து இயற்கையான முறையில் இருக்கிறதுனால சத்தாக இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். இது செயற்கை முறையில்ன்றதுனால சத்து கம்மியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமும் கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ. இதுக்கப்புறம் லேர்னிங் அவுட்கம்ஸ். அடுத்து day 3 we will see in this video. Thank you.